ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு. அன்னைக்கு தினம் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது எப்படியாவது வாங்கிடுங்க. 12 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு இன்னும் ஏன் சொல்கிறோன்னா, சூரிய பகவான் குரு பகவானோடு சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அது. இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குமா. அப்பேற்பட்ட நல்ல நாளில் தமிழ் புத்தாண்டு வருது. அப்பேற்பட்ட தமிழ் புத்தாண்டை நம்ம தவற விடவே கூடாது. காலையில் தூங்கி எழுந்ததும் கண்டிப்பாக கனி காணுதல் அப்படிங்கிறத பண்ணிவிடுங்க. மா பலா வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கனிகளையும் நவ தானியங்களையும் நகைகள் பணங்கள் சில்லறை காசுகள் இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் பரப்பி வச்சு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் கண் விழிக்கிறது முதல் வேலையாக அந்த பொருட்கள் மேலே தான் அவங்க கண் விழிக்கணும். அது பேர் தான் கனி காணுதல். அதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, வீட்டில் பூஜை பண்ணுங்க, முடிஞ்சால் அறுசுவைகள் உணவு சமைச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. இது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களையும் முடிஞ்சால் அன்னைக்கு தினம் வாங்கி வைங்க. அதில் முதல் பொருள் கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இனிப்பு பலகாரம், அதாவது ஸ்வீட். இந்த ஸ்வீட் அந்த ஸ்வீட்டுன்னு கிடையாது. உங்களால் முடிஞ்சால் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட்டாவது வாங்கி அன்றைக்கி பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க, இல்லை படிக்கிற பசங்க இருக்காங்கன்னா தாராளமாக அன்றைக்கி தினம் ஒரு புதுசாக நோட்டு ஒன்று, ஒரு புதுசாக பேனா ஒன்று, இது ரெண்டுத்தையும் வாங்கி உங்கள் வீட்டில் பூஜை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எங்கள் குழந்தைங்களுக்கோ உங்கள் பசங்களுக்கோ பெரிய பசங்களுக்கோ கொடுங்க. தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நீங்கள் செய்யும்போது இந்த வருடம் முழுக்க உங்கள் பிள்ளைகளோட கல்வி மேம்படும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், பல பேர் வீடுகளில் சுவாமி கும்பிட்றோம், பூஜை பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆன்மீக சம்மந்தப்பட்ட புக்ஸ் எதுவுமே வாங்குறது கிடையாது. ரொம்ப விலை அதிகமாக வாங்கக்கூட அவசியம் இல்லை. கந்த சஷ்டி கவசம் பார்த்து படிக்கிற மாதிரி ஒரு புக்கை வாங்கலாம், இல்லை விஷ்ணு சகசநாமம் பார்த்து படிக்கிற மாதிரி ஒரு புக்கை வாங்கலாம். ஒரு 10 ரூபாய்க்கு கூட தேவஸ்தான கடைகளில் நிறைய புக்கு கிடைக்கிது. அது மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட புக்கை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வாங்கி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள், புதுசாக கடிகாரம், அதாவது சுவர் கடிகாரம், வால் கிளாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொருளை கூட ஒரு 100 ரூபா 150 ரூபா கொடுத்து புதுசாக வாங்கி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்கிறது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை, உங்களோட நேரங்களை ஒரு இனிமையான நேரமாக மாற்றிடும். அடுத்து தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கு எதுவும் நீங்கள் பிளான் போட்டிருந்தீங்க, திட்டம் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அன்னைக்கு தினம் சஷ்டி விரதமும் கூட சேர்ந்து வர்றது கூடுதல் விசேஷம். முருகன் சம்மந்தப்பட்ட புகைப்படங்களை வாங்கி வீட்டில் வைக்கலாம். முருகன் மட்டும் இல்லை, அன்னைக்கு தெய்வீக சம்மந்தப்பட்ட சாமி ஃபோட்டோ, ஏதாவது விநாயகர் படமாக இருக்கட்டும், பெருமாள் படமாக இருக்கட்டும், ஏதாவது சுவாமி படத்தை ஒரு 10 ரூபாய்க்காவது சின்னதாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அளவுக்காவது வாங்கி வீட்டோட பூஜை அறையில் வைங்க. அடுத்ததாக நவ தானியங்கள் நீங்கள் ஏற்கனவே கனி காணுதலுக்காக வாங்கியிருப்பீங்க. இருந்தாலும் அன்றைக்கி தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள், முடிஞ்சால் கோதுமை வாங்கி வைங்க. அதே மாதிரி சஷ்டி முருகப்பெருமான், செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியமாக இருக்கக்கூடிய தோரம்பருப்பையும் வாங்கி ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ வாங்கி வீட்டோட பூஜையில் வைங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.